வணக்க மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து தர்பூசணி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கடைசியாக ஃபோர்ஸ்டைன்ற ரகம் போட்டிருக்கோம், எப்படி இருக்குது என்னன்றதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் போடும்போது 8வது நாள் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 16வது நாளுங்க. நம்ம வந்து இப்போ இந்த பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி வந்து ஒரு ஆஃப் அளவுக்கு லோட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். கொடி நல்லாவே ஓட்டமாக இருக்குது. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்போது வந்து 2-3 நாளாக வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குங்க. எப்படின்னா மோடமாகவே இருக்குது, ஃபுல்லாக வெயிலே வரல. உங்களுக்கு அந்த கண்டிஷன்லேயும் கொடி ஓரளவுக்கு சுமாராக ஓடிருக்கு. சுமாருன்னு நல்லாவே ஓடி இருக்குங்க. இதே வந்து நல்லா வெயில் அடிச்சதுன்னா தர்பூசணிக்கு நேச்சுரலாகவே வெயில் தான் அதிக தேவை. பட் மோடமாக இருந்தும் இந்த அளவுக்கு அளவுக்கு கவர் லோடு ஆகிருக்கு. மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 8 நாளில் வந்து கவர் எடுத்துடலாம். நான் உங்களுக்கு கவர் எடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது கொடி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஆல்-19ம் 12-61ங்கிற உரம் மட்டும் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். NPK நியூட்ரியன் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஜென்ரல் லிக்விட் ஒரு டைம் விட்டுருக்கு. வேறு எதுவுமே நம்ம புதுசாக கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சுங்கிறதுனால எருவு போட்டிருக்கிறதுனால நம்ம பெருசாக எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால இது மட்டும் NPK நியூட்ரியன் மட்டும் போயிட்டுருக்கு. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் நான் போடுறேன்.